ஜெபிப்போம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவருடைய இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னிந்திய திருச்சபையின் அட்டவணையின்படி நாம் இந்த நாளிலே தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பானது மேரேஜ், செலிப்ரேஷன் ஆஃப் யூனிட்டி அண்ட் பார்ட்னர்ஷிப். திருமணம், ஒற்றுமை மற்றும் கூட்டாண்மையின் கொண்டாட்டம். இதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதிகள் சங்கீதம் 128, பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 33 வரை, மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 6 வரை. திருமணம் என்பது ஒற்றுமை மற்றும் கூட்டாண்மையின் கொண்டாட்டம். திருமணம் என்பது கொண்டாட்டம். ஒற்றுமையாக இருந்து கொண்டாடுவது என்பது திருமணமாகும். ஒரு சமுதாய கூடத்திலே ஒரு கருத்தரங்கு ஒன்று நடைபெற்றது. திருமண வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவர்கள் அல்லது பிரச்சனைகளை கையாண்டு நீண்ட நாட்கள் எந்த விதமான அதிகமான பிரச்சனைகள் வராமல் இருந்தது குடும்பத்தினரை குறித்து ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது. அப்பொழுது ஏற்பாட்டாளர்கள் ஒரு கேள்வி வைத்தார்கள். அதிகமான ஆண்டுகள் குடும்பத்திலே பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தவர்கள் அல்லது பிரச்சனை உடனடியாக தீர்த்தவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினர் அவர் சொன்னது, எங்கள் குடும்பத்திலே அதிகமான பிரச்சனைகள் வந்ததில்லை. அப்படியே வந்தாலும் 1, 2 என்று 3 எண்ணுவதற்குள்ளாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும், அமைதியாகிவிடுவோம், மீண்டுமாக சந்தோஷமாக இருப்போம் என்று கூறினார்கள். அவர்களுக்கான சிறப்பு பரிசு அங்கே வழங்கப்பட்டது. இதை கேட்ட ஒரு நபர் தனியாக அவரிடம், இப்படிப்பட்ட ரகசியம், நீங்கள் இந்த குடும்பத்திலே இவ்வளவு ஒற்றுமையாக இருந்ததற்கான ரகசியம் எனக்கு சொல்வீர்களா என்று கேட்டார். அது எப்படி 1, 2, 3 எண்ணு அப்படியான நம்பர் என்றக்குள்ளே அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிடும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், நாங்கள் திருமணம் முடித்து வீட்டிலிருந்து கிளம்பும்போது குதிரை வண்டியிலே பயணப்பட்டோம். அப்பொழுது குதிரையிலே ஏறி உட்கார்ந்தவுடனே குதிரையானது நகலவே இல்லை, அது நடக்க மறுத்தது. நான் 1 என்று சொன்னேன், நடக்கவில்லை. 2 என்று சொன்னேன், நடக்கவில்லை. 3 என்று சொன்னோம், நடக்கவில்லை. என்ற உடனே என் கைத்துப்பாக்கி எடுத்து அந்த குதிரையை சுட்டு கொண்டு விட்டேன். அதன் பின்பதாக வீட்டில் ஏதாவது சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் 1, 2 என்று சொன்ன உடனே என் மனைவி அமைதியாகி போய்விடுவாள் என்று சொன்னார். இது உண்மையான கொண்டாட்டமா என்று பார்த்தால் அது இல்லை. ஆண்டவர் இந்த திருமணத்தை அவர்தான் ஏற்படுத்தி கொடுத்தார். திருமணம் என்பது இந்த காலத்திலே நாம் மனிதர்களாக மாப்பிள்ளைக்கேற்ற பெண்ணையும் பெண்ணைக்கேற்ற மாப்பிள்ளையும் நாம் தேடுவது சகஜமாக இருந்தாலும், அந்த திருமணமானது தேவன் ஏற்படுத்தி கொடுத்தது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், பின்பு தேவனாய் கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆண்டவர் வாரத்தின் 5 நாட்கள் எல்லாவற்றையும் படைத்தார். படைத்ததை எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். ஆனால் அவர் படைத்த படைப்பிலே நல்லது அல்ல என்று சொன்னது மனிதன் தனிமையாக இருப்பது தான். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். அதன் பின்பதாக அவர் ஆதாமிடம் கொண்டு ஒவ்வொரு மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பெயர் வைக்கும்படி சொன்னார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால்,
தேவனாய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடும் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ சந்துக்கு ஆதாம் எந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அதற்கு முந்தைய வசனத்திலே தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் அதுக்கு அடுத்த வசனத்திலே மிருகங்களையும் ஆகாயத்து சகல பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி அந்த உருவங்களை கொண்டு கொடுத்தார். ஆனால் அதுக்கு அடுத்த வசனத்திலே பார்த்தோம் என்றால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்த்தோம் என்றால் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஒருவேளை ஆதாம் தன்னோடு துணையாக இருப்பதற்காக ஏதாவது ஒரு விலங்கையோ பறவையோ, இப்பொழுதெல்லாம் சில வீடுகளில் பார்க்கிறோம், நாய்க்குட்டி வளர்ப்பது, பூனை வளர்ப்பது, தனக்கு ஏற்ற துணையாக அவைகளை வைத்து கொண்டு இருப்பது போன்று ஆதாம் இவைகளை ஒன்றை தேர்ந்தெடுப்பான் என்று ஆண்டவர் ஒருவேளை நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஆதாம் அவைகளில் ஒன்றையும் தேர்ந்தெடுக்கவில்லை. அதனால் ஆண்டவர் மனிதன் தனிமையாக இருக்க வேண்டாம் என்பதற்காக ஆண்டவரிடத்தில் ஆதாம் அந்த பொறுப்பை கொடுத்ததினாலே அவர் என்ன பண்ணுகிறார், ஏவாளை உருவாக்கி கொடுத்தார். இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்வது கிடையாது. நமது பிள்ளைகளுக்கோ அல்லது நமக்கோ திருமணம் வேண்டுமென்றால் ஏற்ற துணையை தேடித்தரும் பொறுப்பை ஆண்டவரிடம் கொடுப்பது கிடையாது. இந்த காலத்தில் அநேக பேர் ஏற்ற துணைக்காக எப்படி எடுக்கிறார்கள் என்றால், அழகாக இருக்கணும், நகரம் எவ்வளோ போடுவாங்க, அந்தஸ்து இருக்குதா, படிப்பு இருக்குதா, இதெல்லாம் பார்த்து நம்ம ஏற்ற துணையை தேடுகிறோம். இப்படி ஏற்ற துணை ஏற்படும் போது தான் அந்த தேவ சித்தம் இல்லாமல் சில நேரங்களில் நடக்கும்போது அங்கே திருமண முறிவுகள் காணப்படுகிறது. திருமணம் தேர்வினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பரிசுத்த உடன்படிக்கை. இது திருமண ஒப்பந்தம் அல்ல. ஏனென்றால் ஒப்பந்தம் என்பது வேண்டுமென்றால் நாம் மாற்றி எழுதி கொள்ளலாம். ஆனால் உடன்படிக்கை என்பது நாள் முழுவதும், வாரம் முழுவதும், அல்லது ஆண்டு முழுவதும், அல்லது ஆயுள் முழுவதும் இருக்கக்கூடியது. ஆண்டவர் நோவாவின் காலத்திலே தேவனுக்கு மனுஷனுக்கு இடையே உடன்படிக்கையாக வானவில்லை உருவாக்கி வைத்தார். மனிதனையுமே ஜலத்தினால் அழிப்பதில்லை என்று அதற்கு அடையாளமாக வானவில்லை ஏற்படுத்தி மனுஷருக்கும் தேவருக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையை செய்தார். நாமும் கூட இந்த காலத்தில் திருமண ஆராதனையின் போது ஆராதனைகளிலே உடன்படிக்கையை செய்து கொள்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஏற்ற துணை இருந்தால் அந்த வாழ்க்கை கொண்டாட்டம்தான். ஏனென்றால் இருவராய் இருப்பது ஆண்டவருடைய சித்தமாக இருப்பதால் அது ஒருவருக்கொருவர் சார்ந்து இருப்பது அல்லது ஒருவருக்கொரு உதவியாக இருப்பது மிகுந்த பலனை கொடுக்கும். பிரசங்கி வாசிக்கிட்ட பிரசங்கியிலே 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஒண்டியாக இருப்பதிலும் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். மனுஷன் தனிமையாக இருப்பதை விட 2 பேராக இருப்பது நலம். ஏனென்றால் ஒருவன் கீழே விழுந்தால் இன்னொருவன் தூக்கி விடுவான். ஒருவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா இன்னொருத்தன் அவனுக்கு தேவையான உதவிகளை செய்வான். இப்படி ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம் என்று வேதத்திலே சாலமோன் ஞானி எழுதுகிறான். சர்வ ஞானமும் படைத்த ஆண்டவரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்ட சாலமோன் இவ்வாறு எழுதுகிறான், ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அது மாத்திரமல்ல, பிரசங்கி 4:12 முப்பிரு நூல் சீக்கிரமாய் அறாது என்று சொல்கிறான். முப்பிரு நூல் என்றால் கணவன் மனைவி அவர்களோடு கூட கிறிஸ்துவானவர் இணைந்து இருக்கும் பொழுது அந்த பந்தமானது சீக்கிரமாய் அருந்து போகாது. அப்படி இருப்பது தான் ஆண்டவரும் விரும்புகிறார், நாமும் கூட விரும்புகிறோம். பிரசங்கி 4:9 வாசித்தது போல ஒண்டியாக இருப்பது இருவர் கூடியிருப்பது நலம் என்று வாசித்தோம் என்றால் அந்த இருவர் கூட எப்படி இருக்க வேண்டும் என்று மத்தேயு 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம், அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அவர்கள் இருவராய் இருந்தாலும் அவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள்.
ஏனென்றால் அது ஆண்டவர் இணைத்தது. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே உடன்படிக்கையை செய்து அவர்கள் ஏற்றுக்கொண்டது. அது மாத்திரமல்ல, மற்ற 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்த்தோம் என்றால், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த வசனத்தின் பிரகாரம் பார்த்தோம் என்றால், தகப்பனின் தாயையும் விட்டுவிட வேண்டும் என்று அர்த்தமல்ல. தகப்பனின் தாயும் கவனிக்க வேண்டும். அதை காட்டிலும் தன்னை நம்பி வந்த தன்னுடைய சரீரமாக இருக்கிற மனைவியை நேசிக்க வேண்டும், அவர்களோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த பந்தத்தை மனுஷன் எவனும் பிரிக்காதிருப்பானாக என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். பிரிந்து செல்வது ஆண்டவருக்கு விரோதமாக நடப்பதாகும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாகும். அதைத்தான் மல்கியா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்கிறார் என்று வாசிக்கிறோம். மனைவியை கணவன் தள்ளிவிடுவதோ அல்லது இந்த கணவன் வேண்டாம் என்று மனைவி விட்டு விடுவதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாகும். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். திருமணத்தின் போது நாம் செய்து கொண்ட உடன்படிக்கை நினைவு கூர்ந்து வாழ்நாளின் இறுதி வரை ஒற்றுமையாக இருந்தால் இந்த திருமண வாழ்க்கை என்பது சந்தோஷமான வாழ்க்கையாகும். ஏனென்றால் அந்த விவாகத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எவ்வாறு வாசிக்கிறோம், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாய் இருக்க வேண்டும். நாம் திருமணத்தை கனப்படுத்த வேண்டும். கனப்படுத்தி ஒற்றுமையாக வாழும்போது அங்கே சந்தோஷம், கொண்டாட்டம் உண்டாகும். ஏற்ற துணையோடு, ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த துணையோடு, தேவ சித்தத்தின்படி கிடைத்த துணையோடு நாம் ஒற்றுமையாக வாழ்ந்தால் அந்த திருமண பந்தமானது கொண்டாட்டமாக இருக்கும். மாத்திரமல்ல, திருமணம் என்பது திருமண வாழ்க்கையை ஆரம்பித்த நாம் அன்பும் தியாகம் நிறைந்த உறவாக இருந்தால் அதிலும் கொண்டாட்டமாக இருக்கும். ஏற்ற துணையை ஆண்டவர் சித்தத்தின்படி தேர்ந்தெடுத்து சேர்ந்தே வாழ்வது கொண்டாட்டமான வாழ்க்கை. இரண்டாவதாக, அன்பும் தியாகமும் நிறைந்த உறவு இருந்தாலும் அது கொண்டாட்டமாகும். எபேசியர் வாசிக்கேட்ட எபேசியர் நிறுவ பகுதியிலிருந்து நாம் பார்த்தோம் என்றால், எபேசியர் 5:21 தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிய வேண்டும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிவதென்பது அடிமையாக அல்ல, அன்பால் கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் எபிரேயர் 13:4 அது விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாக இருக்கிறது. அன்பு செலுத்துவது யார்? ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும். தெய்வ பழத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எபேசியர் 5:25 பாடி வாசிக்கிறோம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஒருவேளை புருஷர்களே மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று எழுதியிருந்தால், ஒருவேளை அதனுடைய அர்த்தமானது தன்னுடைய மனைவியா அல்லது வேறொரு மனைவியா என்ற சந்தேகம் ஏற்படலாம். அதனால தான் ஆண்டவர் தெளிவாக எழுதுகிறார், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், தான் வீட்டில் பேசுகிறத விட அடுத்தவங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். எப்படிப்பட்ட அன்பு இருக்க வேண்டும்? ஒரு தியாக மனப்பான்மையோடு கூடிய அன்பு இருக்க வேண்டும், மன்னிக்கக்கூடிய அன்பு இருக்க வேண்டும், பொறுமையான அன்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 28 புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். புருஷர்கள் தங்கள் மனைவிகளை தன்னுடைய சொந்த சரீரமாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். சொந்த சரீரம் என்றால் என்னுடைய சரீரத்துக்கு நான் என்னென்ன தேவை என்று நான் நினைக்கிறேனோ, என்னுடைய சரீரத்திற்கு எப்போது என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதையெல்லாம் என் மனைவிக்கும் தேவை என்பதை நாம் புரிந்து செய்ய வேண்டும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், சொந்த சரீரமாக
தன்னுடைய சொந்த சரீரத்தை பாதுகாத்துக் கொள்வது போல மனைவிகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். அப்படியானால் மனைவி அடிக்கிறவன் யார்? நான் இப்போ ரோட்டில் நின்றுட்டு என்னையவே நான் அடிச்சுட்டே இருந்தேன்னா என்ன பார்க்குறேன்னு நினைப்பாங்க, சரியான பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அதே போல தான் மனைவி அடிக்கிறவன் யார்? நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:33 அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். 5:28 தன் சொந்த சரீரமாக பாதிக்க வேண்டும் என்று கூறுகிற ஆண்டவர் 5:33 தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்கிறார். நாம் எப்படி நம்மிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோமோ, நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் நாம் அதை சமாளிப்பதற்கு என்னென்ன செய்கிறோமோ, நமக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை என்றால் அதற்கான மருத்துவரை தேடி செல்கிறோமோ, அதே போல் தன் மனைவியையும் தன்னுடைய சொந்த சரீரமாக பாவித்து நாம் எப்படி நம் சரீரத்தின் மேல் அன்பு காட்டுகிறோமோ அதே போல் மனைவியின் சரீரத்தையும் அன்பு கூற வேண்டும். கொலோசியர் 3:19 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். எபேசியரிலே புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று மாத்திரம் கூறப்பட்டுள்ளது. ஆனால் கொலோசியரிலே ஒரு வார்த்தை அதிகமாக உள்ளது, அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். அன்பு கூற வேண்டும், அது சரி. கசந்து கொள்ளாதிருத்தல் என்றால் என்ன? கடுமையான வார்த்தைகளால் பேசுதல், அவர்கள் மனம் புண்படுமையான வார்த்தைகளை பேசுதல், அது இருக்கக்கூடாது என்பதனால்தான் அவர்கள் மேல் கசந்து கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். மாத்திரமல்ல, அப்படியே நாம் கோபப்பட்டாலும் அது சூரியன் அஸ்தமனத்திற்கு முன்பாக தனியே கடவுது என்று எபேசியர் 4:26 வாசிக்கிறோம். எபேசியர் 4:26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. ஏன் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்றால், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு பிரச்சனையிலே ஒரு சண்டை சச்சரவு வருவது இயற்கை. அந்த கோபங்கள் சூரியன் மறைவதற்குள்ளாக அந்த கோபங்கள் நம்மை விட்டு மறைந்து விட வேண்டும். இல்லை என்றால், ஒரு கற்பனையாக நினைத்து பார்த்தோம் என்றால், நாம் மனைவியிடம் கோபப்பட்டு சண்டை போட்டுவிட்டு தனியாக படுத்திருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். இரவிலே நம்மோடு பேசுவதற்காக ஒருவன் வருவான். அவன் யார் தெரியுமா? அவன் தான் சாத்தான். அவன் மெதுவாக வந்து நம்மகிட்ட சொல்லுவான், பாத்தியா உன் மனைவி உன்னை இப்படி எடுத்தறிஞ்சு பேசுகிறா, அவளுக்காக தான் நீ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, அவளுக்காக தான் ஓடி ஓடி உழைக்கிற, அவளுக்கு ஒரு கஷ்டம்னு நீ தான் பார்க்குற, ஆனாலும் அவள் உன் மேலே சண்டை போடுறா அப்படின்னு என்ன பண்ணுவான்? அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரூ ஏற்றி விட்டுட்டே இருப்பான். நம்மகிட்ட சொல்கிறது மாத்திரமல்ல, அப்படியே மனைவி பக்கத்தில் போய் உட்காந்துட்டு சொல்லுவான், நீ எவ்வளோ கஷ்டப்படுற, பகல் முழுவதும் வீட்டில் இருந்து அவங்களுக்கு சமைச்சு போடுற, இல்லை நீ வேலைக்கு போகிற, இருந்தாலும் உன் புருஷன் உன் மேலே பாசமாக இல்லை, உங்ககிட்ட சண்டை போடுறான், அவனுக்கு உன் மேலே உனக்கு அன்பே கிடையாது அப்படின்னு அங்கே ஸ்க்ரூ ஏற்றி விடுவான். இது அப்படியே முதல் நாள் இருந்த கோபம் மறுநாள் 2 மடங்காகவோ 3 மடங்காகவோ ஆகி அப்படியே எழுந்திருப்போம். காலையில் காஃபி கொண்டு கொடுக்க மனைவி வரும்போது ஒருவேளை கைதட்டி கீழே விழுந்து விட்டால் என்ன சொல்லுவான்? உனக்கு என்ன கண்ணு ஏற்கனவே கோபத்தில் இருக்கான், உனக்கு என்ன கண்ணு தெரியலையா அப்படின்னு கேட்குறது. உடனே மனைவி, அப்படின்னா உனக்கெல்லாம் தேவைன்னா நீங்களே போட்டுக்குங்க. ஸோ இது என்னாகும்? 2 மடங்காகி 4 மடங்காகி நாட்கணக்கில் சண்டை போட்டு மாதக்கணக்கில் சண்டை போட்டு குடும்பமே பிரிவதற்கு காரணமாக ஆகிவிடும். அதனால தான் ஆண்டவர் எபேசியர் 4:26 நீங்கள் கோபம் கண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லுகிறார். சரி, கணவன் மனைவி இடத்தில் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும். மனைவியானவள் எப்படி இருக்க வேண்டும்? மனைவியானவள் உருவாக்கப்பட்டது ஆதாமின் விலா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டாள். விலா எலும்பு என்பது ஒரு மனிதனுடைய இடைப்பட்ட பகுதி. தலையிலிருந்து எடுக்கல, காலிலிருந்து எடுக்கல, ஆண்டவர் விலா எலும்பிலிருந்து எடுக்கிறார். ஏன் அப்படின்னா, காலிலிருந்து எடுத்தால் மனைவி கணவனுக்கு கீழ்ப்பட்டவள் என்ற நாம் எடுத்துக்கொள்ள நேரிடும். ஒருவேளை தலைப்பகுதியிலிருந்தோ இல்லை கழுத்து பகுதியிலிருந்து எடுத்திருந்தால்
கணவனை அரசாட்சி செய்கிற அந்த பக்குவம் அதனால தான் வந்ததுன்னு சொல்லிவிடும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், 2 பேருமே ஈக்குவல், நீங்கள் 2 பேருமே சமநிலையில் உள்ளவர்கள் என்பதால் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார், விலா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்குகிறார். ஆதாமோடு இசைந்து வாழ வேண்டும் என்பதற்காக ஏவாளை உருவாக்கினாள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இங்கேயும் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மனைவிகளே கர்த்தருக்கு நிறைய பேர் அப்படி தான் ஆண்டவர் கீழ்ப்படிவாங்க, ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி வேதத்தை படித்து சொல்லுவாங்க. ஆனால் சொந்த கணவனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படியுங்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறார். ஆனால் இங்கே ஆண்களை குறித்து கணவர்களை குறித்து சொல்லும்போது கீழ்ப்படிய வேண்டும் சொல்லவில்லை, மனைவியை குறித்து சொல்லும்போது நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள், 2 பேருமே கீழ்ப்படியணும்னு சொல்லியிருக்கார். ஆனால் இதில் மனைவி ஆனால் இன்னும் அவரது அறுதிய ஒரு படிப்பை மேலே போய் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கூறுகிறார். மாத்திரமல்ல, எபேசியர் 5:33 மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள், ஆண்டவரிடம் பக்தியாக இருப்பது போல கணவனிடத்திலும் அவர்கள் பக்தியாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அவள்தான் குடும்பத்தை கட்டக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். ஒரு குணசாலியான ஸ்திரீ கணவனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். ஒரு மனைவியானவள் ஒரு கணவனின் வீட்டில் அவர் ராணியாக இருக்கிறாளா அல்லது ஒரு வேலைக்காரியை போல இருக்கிறாளா என்பது அவள் தன் கணவனை நடத்துகின்ற விதத்தை பொறுத்தது. ஒரு மனைவியானவள் கணவனை ராஜாவாக பார்த்தால் ராஜாவின் மனைவி ராணி. ஆனால் அதே சமயத்தில் கணவனை ஒரு வேலைக்காரனை போல பார்த்தால் அல்லது ஒரு நமக்கு அடிமையாக பார்த்தால் ஒரு அடிமையின் மனைவி யார், அடிமை பெண் தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறார். மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். தன் வீட்டை எப்படிலாம் கட்டுறாள், அன்பினால் கட்டுகிறாள், பாசத்தால் கட்டுகிறாள், உலக பிரகாரமான வீட்டை கட்டுவதற்கான ஆலோசனைகளை சொல்கிறாள். திருமணம் என்பது ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடந்தால் அது ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கையாக இருக்கும். மாத்திரமல்ல, அன்பும் தியாகம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தால் அதுவும் கொண்டாட்டமாக இருக்கும். 2வது, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது, ஒரு கணவனும் மனைவியும் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஐயா, நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறேன், ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறேன், ஆனால் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? சங்கீதம் 128 4ஆம் வசனத்திலே, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான்? 1ஆம் வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 128 1ஆம் வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். முதலாவதாக அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிற யாரோ ஒருத்தர், யாராக இருந்தாலும் அவன் பாக்கியவான். அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? 2ஆம் வசனத்திலே, சங்கீதம் 128 2ஆம் வசனத்திலே, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் என்று சொல்லவில்லை, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ என்றால் நீயும் உன் குடும்பத்தினரும் சாப்பிடுவீர்கள். இல்லை என்றால் ஆண்டவருக்கு பயந்த வாழ்க்கை, ஆண்டவர் சித்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் வாழவில்லை என்றால் அவன் கைகளின் பிரயாசத்தை யாரெல்லாம் சாப்பிடுவாங்க? டாக்டர் சாப்பிடுவான், வக்கீல்கள் சாப்பிடுவார்கள், இல்லை ரோட்டில் போகிறவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க, யாரோ சாப்பிடுவாங்க. தேவையில்லாத செலவுகள் வரும், இதெல்லாம் மற்றவர்கள் சாப்பிடுவார்கள்.
அதனால்தான் ஆண்டவருக்கு பயந்த திருமண வாழ்க்கை வாழும்பொழுது நம்மளுடைய கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுவோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். முதலாவதாக அவன் பாக்கியவான், இரண்டாவதாக கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான், மூன்றாவதாக அதே 2ஆம் வசனத்தில் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலிருந்து உனக்கு நன்மையான வாழ்க்கைகள் கிடைக்கும். மாத்திரமல்ல 3ஆம் வசனத்திலே உன் மனைவி உன் வீட்டவரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் மனைவி உன் வீட்டவரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது நானே மெய்யான திராட்சை செடி என்பார். ஆனால் இங்கே உன் மனைவி உன் வீட்டவர்கள் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். திராட்சை கொடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இன்னொரு இடத்தை சார்ந்து இன்னொரு பந்தலை சார்ந்து அதிலே படர்ந்து வளரும். ஏதோ ஒரு வீட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு பெண்ணானவள் அங்கிருந்து பிடுங்கப்பட்டு கணவன் வீட்டில் இருக்கும்பொழுது கணவன் வீட்டை சார்ந்து அது படர்ந்து இருப்பாள். அதில்தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் மனைவி கனிதரும் திராட்சை கொடியைப் போல இருப்பாள். படர்ந்து குடும்பத்தை சார்ந்து அவள் நமக்கு அடாப்ட் ஆகி நம்ம குடும்பத்தோருக்கு ஏற்ற விதமாய் அவள் இருப்பாள். மாத்திரமல்ல கனிதரும் திராட்சை கொடியைப் போல இருப்பாள். என்ன கனிகள்? ஆவிக்குரிய கனிகள் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாமே தெரியும். அப்படிப்பட்ட கனிகள் நிறைந்த திராட்சை கொடியைப் போல இருப்பாள். நம்மளோட குடும்பத்தோடு பந்த பாசத்தோடு இருப்பாள். அவள் எப்பொழுது ஆண்டவருக்கு பயந்து திருமண வாழ்க்கை வாழும் பொழுது. மாத்திரமல்ல அதே வசனத்திலே சங்கீதம் 128 3ஆம் அதிகாரம் பின்பதிலே உன் பிள்ளைகள் உன் பந்திய சீற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஒலிவ மரமானது அதை குறித்த இது படித்தோம் என்றால் அது நீண்ட நாட்கள் வாழக்கூடியது, நல்ல ஸ்ட்ராங்கானது. ஆலிவ் ஆயில் என்று சொல்கிறோம், அது அநேக மருத்துவ குணங்கள் உடையது. அந்த மரத்தை போல, நீண்ட ஆயுள் உள்ள மரத்தை போல அந்த கன்றுகளைப் போல உன் பிள்ளைகள் இருக்கும். மாத்திரமல்ல உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள். ஆளாளுக்கு பிரிஞ்சு போயிட மாட்டாங்க, உன்னோடு கூட இணைந்து இருப்பார்கள், உங்கள் குடும்பத்தோரோடு சேர்ந்து இருப்பார்கள். குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிட்டு வெளியே போகக்கூடிய பிள்ளைகள் அல்ல. எப்பொழுது நாம் கடவுளுக்கு பயந்த திருமண வாழ்க்கை வாழும் பொழுது அங்கே பிள்ளைகள் உன் பந்திய சீற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அடுத்த ஆசீர்வாதம் என்ன? சங்கீதம் 128ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களால் நம் குடும்பத்தை நிரப்புவார். உலகப்பிரகமான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை அங்கிருந்த நன்மையால் நம்மை நிரப்புவார். ஜீவனாலும் எருசலேமின் அந்த அழகான வாழ்வை நாம் காண்போம். மாத்திரமல்ல 128ஆம் அதிகாரம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். அப்படின்னா பேர பிள்ளைகளை காண்பாய். அப்படின்னா நீண்ட ஆயுளோடு இருப்பாய். கர்த்தருக்கு பயந்து அவருடைய சித்தத்தின்படி திருமணம் செய்து அன்பும் உறவும் குடும்ப வாழ்க்கை வாழும்பொழுது, ஆண்டவருக்கு பயந்த வாழ்க்கை வாழும்பொழுது இவ்விதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும். உனக்கு நீடித்த ஆயுள் கிடைக்கும். இந்த சங்கீதம் 128, அதனால தான் சங்கீதம் 128 எல்லா திருமண ஆராதனைகளிலும் பாடலாக பாடியோ இல்லை வாசித்தோ நாம் நடத்துவது வழக்கம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு பயந்த வாழ்க்கை, ஆண்டவர் விரும்புகிற திருமண வாழ்க்கை வாழ வேண்டும். அடுத்ததாக இந்த வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒற்றுமையாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கொலோசேயர் 3:13 கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். தவறு செய்வது மனித இயல்பாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் நாம் மன்னிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை எவ்வளோ பெரிய தவறு செய்திருக்கிறாரோ நம்மை மன்னிப்பது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் மன்னிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:13 கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அது மாத்திரமல்ல, எபேசியர் 4:32 கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நாம் ஒருவருக்கொருவர் மன்னித்தால், ஆண்டவர் மன்னித்து ஒற்றுமையாக வாழ்ந்தால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களெல்லாம் கிடைக்கும். கொண்டாட்டமான வாழ்க்கை இருக்கும். கோபத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, நம்மளுடைய கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். யாக்கோபு 1:19-20 வாசித்தோம் என்றால், கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்க கடவீர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்க வேண்டும். டக்குன்னு எரிஞ்சு விடக்கூடாது. கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்க வேண்டும். பேசட்டும், எவ்வளோ நேரம் பேசுங்க, பேசட்டும். இன்னொரு சம்பவம் கூட நினைவுக்கு வருகிறது. ஒரு குடும்பத்தில் எல்லாரோட வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது. இந்த கேள்வியை கேட்ட பொழுது, எங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தால் நான் என்ன பண்ணுவேன், எங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் ரொம்ப நேரம் நீடிக்காது அப்படின்னு ஒரு ஃபேமிலியில் சொல்லியிருக்காங்க. அப்பொழுது அவரிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், என் மனைவி என்கிட்ட சண்டை போட்டு ரொம்ப கோபமாக திட்டிகிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், வீட்டை விட்டு பேசாமல் வெளியே ரொம்ப தூரம் நடந்து போயிடுவேன். போயிட்டு நான் திரும்பி கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வரும்போது இங்கே கோபம் தணிஞ்சிருக்கும். அந்த மனைவியிடம் கேட்டபொழுது அதை சொன்னேன், கணவன் எரிஞ்சு விழுறாருனா நான் பாட்டுக்கு போயிட்டு என்னோடய வேலையில பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அவங்க பேசுகிறதுக்கு நான் பதிலுக்கு பதில் பேசிட்டு உட்காந்துருக்க மாட்டேன். அப்போ அவர் கொஞ்ச நேரம் திட்டி பார்ப்பார், அப்புறம் கடைசியில் அவரே விட்டுட்டு போயிடுவார். அதனால தான் கோபிக்கிறதுக்கு நாம் தாமதமாக இருக்க வேண்டும். எபேசியர் 4:26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று வாசிக்கிறோம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. அது மாத்திரமல்ல, ஒருவரை ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 12:10 கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். எவ்வளோதான் நல்லா சமைச்சு போட்டாலும் யாருமே நம்ம வீட்டில் நல்லா இருக்குன்னு சொல்கிறது இல்லை. ஆனால் ஹோட்டலில் போய் என்றைக்கு ஒரு நாள் சாப்பிட்டாலும் சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையில் என்ன, ஒருவருக்கொருவர் கனம் பண்ண வேண்டும். தேவன் விரும்பும் கூட குடும்பம் அல்லது ஒற்றுமை மற்றும் சேர்ந்திருப்பதனால் ஏற்படக்கூடிய கொண்டாட்டமான வாழ்க்கை என்பது ஏற்ற துணை தேவனுடைய சித்தத்தின்படி தேர்ந்தெடுக்கும் போது நமக்கு கிடைக்கிறது. அன்பும் தியாகமும் நிறைந்த உறவு இருந்தால் அங்கே குடும்பத்திலே கொண்டாட்டம் காணப்படுகிறது. கடவுளின் கட்டளைகளுக்கு பயந்து நடக்கும்போது, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்போது அந்த வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்கிறது. ஒற்றுமையாக இருவரும் இருந்தால் அங்கே அது கொண்டாட்டமாக இருக்கிறது. இதெல்லாம் சரி, அப்படி நம்ம ஒற்றுமையாக இல்லை, ரெண்டு பேருக்குள்ள நன்மைகளெல்லாம் பார்த்தோம், ஒற்றுமையாக இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? இன்றைக்கி அநேக டைவர்ஸ் கேஸு கோர்ட்டில் கிறிஸ்தவர்கள் போட்ட கேஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஸ்டாட்டிக்ஸ் சொல்லுவாங்க. ஒற்றுமையாக இல்லாத இருந்தால் என்ன இருக்கும், நம்ம நிறைய நேரம் கோர்ட்டில் தான் இருப்போம், அல்லது போலீஸ் ஸ்டேஷனில் இருப்போம், அல்லது ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து வாழ்வோம். இதை பற்றி நாம் பார்க்கும் என்றால், ஆதாம் ஏவாள் குடும்பம் அது ஒரு ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட குடும்பம்தான். அதிலும் கூட பிரச்சனைகள் இருந்தது. அது ஒரு
வெற்றி பெற்ற குடும்பமா தோல்வி அடைந்த குடும்பமா என்று பார்த்தோம் என்றால் அதில் மெஜாரிட்டி தோல்வியடைந்த குடும்பமாகத்தான் நமக்கு தென்படுகிறது. ஏனென்றால் ஒரு குடும்பமானது தோல்வியடைவதற்கு காரணம் என்ன? முதலாவதாக தேவையில்லாத பேச்சு. தேவையில்லாதவர்களோடு அதிகமாக பேசிகிட்டு இருக்குது. தேவையில்லாதவர்களோடு என்ன பேசுவோம்? இப்போ கணவன் குடும்பத்தோடு பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? மனைவின் குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம காதில் வாங்குவோம். மனைவி குடும்பத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது கணவன் குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதை நாம் காதில் கேட்போம். தேவையில்லை பேச்சுகளே தேவையான பேச்சுகளே கணவன் மனைவி தான் பேசணும். ரெண்டு பேரும் தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது. இந்த ஆதாம் தேவையில்லாமல் என்ன பண்ணுறா? சாத்தானோட பேசுகிறார். ஆண்டவர் தினமும் சாயங்கால வேளையிலே ஏதேன் தோட்டத்திலே அவர்களோடு சம்பாதிக்க வருவார். ஆனால் அதற்கு முன்பதாக அங்கே சாத்தான் வருகிறான், சர்ப்பம் வருகிறது. அதனோடு தேவையில்லாமல் பேச்சு கொடுத்து அவன் பேசி கொடுத்த உடனே ஏவாளும் பதிலுக்கு பதில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறா. இன்றைக்கி சர்ப்பமானது டேரெக்டாக வர்றதில்ல, தேவையில்லாத தொடர்பு சாதனங்கள் நிறைய பேர் நிறைய நேரம் ஃபேஸ்புக்கில் இருக்கிறது, வாட்ஸ்அப்பில் இருக்கிறது, இல்லை யூடியூப் பார்க்குறது. கணவனோடு பேசுவதற்கு நேரம் இல்லை, மனைவியோடு பேசுவதற்கு நேரம் இல்லை, பிள்ளையோடு பேசுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் தேவையில்லாத பேசுவதை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது. அந்த ஏவாள் தேவையில்லாத சர்ப்பத்தோடு பேசினதுனால்தான் அங்கே பிரச்சனைகள் வருகிறது. இரண்டாவதாக தேவையில்லாத தீர்மானம் என்பது ஒரு குடும்பத்திலே கணவனும் மனைவியும் சேர்ந்து எடுக்க வேண்டியது. ரெண்டு பேரும் சேர்ந்து யோசித்து முடிவெடுத்து செய்யணும். உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சா கூட ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மகிட்ட என்ன ஃபைனான்ஸ் இருக்குது, இல்லை ஃபைனான்ஸுக்கு நம்ம எப்படி லோன் போட்டால் எப்படி கட்ட முடியும், இதெல்லாம் யோசித்து முடிவெடுத்து தீர்மானம் பண்ணி நம்மளால் முடியும், செய்ய முடியும், காரியத்தை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு தீர்மானம் எடுத்து அதை செய்யும்போது தான் அந்த தீர்மானம் வெற்றி பெறும். ஆனால் இங்கே ஏவாள் காரியத்திலே பார்த்தோம் என்றால் சாத்தானோடு சேர்ந்த ஒரு தீர்மானம் எடுக்கிறார். சாத்தான் சொல்கிறான், நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா கடவுளை போல மாறிடுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவள் என்ன பண்ணுறா? நம்ம சாப்பிட்டு புருஷனும் கொடுத்து நம்ம ரெண்டு பேரும் கடவுளாக மாறிடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறா. அந்த தீர்மானம் கடைசியில் என்ன பண்ணுது? அது சாபமாய் மாறுகிறது. கணவனும் மனைவியும் இரண்டு கண்களாக நாம் பார்த்தோம் என்றால் ரெண்டு கண்ணும் ஒரே பொருளை தான் பார்க்கும். ஒரு கண் இமை மூடும்போது இன்னொரு கண் இமையும் சேர்ந்தால் மூடும். கருவிழியானது ஒரு பக்கம் மூவாச்சுன்னா இன்னொரு கருவிழி ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பக்கம் போகும். மாத்திரமல்ல, ஒரு கண் அழுதா இன்னொரு கண் அழும். ஒரு கண்ணில் கண்ணீர் வந்தால் இன்னொரு கண்ணிலையும் கண்ணீர் வரும். கணவனும் மனைவியும் கண்களை போன்றவர்கள். அவர்கள் இருவரும் ஒரே சிந்தையோடு, ஒரே நோக்கத்தோடு, ஒரே பார்வையோடு இருக்க வேண்டும். தவறான எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. கடவுளைப் போல நாம் மாறிவிடலாம், அல்லது மற்ற பக்கத்து வீட்டுக்காரர்கள் இவ்வளோ பெரிய வீடை கட்டியிருக்காங்க, நம்மளும் அப்படி கட்டிடலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம கட்டினோன்னா ரெண்டு பேரும் உட்காந்து பேசி தீர்மானம் பண்ணி கட்டாமல் அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்பட்டு கட்டினாலும் அங்கே அது நெகட்டிவாக தான் முடியும். அப்போது அந்த திருமண வாழ்க்கை ஒரு தோல்வியடைந்த வாழ்க்கையாக, அல்லது ஒரு கொண்டாட்டம் இல்லாத வாழ்க்கையாக மாறிவிடும். எனவே குடும்ப வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்க வேண்டுமென்றால், ஒற்றுமையாக இருக்க வேண்டுமென்றால், கடவுளின் சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி ஏற்ற துணையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அன்பும் தியாக நிறைந்த குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும். கடவுளுக்கு பயந்து நடக்க வேண்டும். ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆதாம் ஏவாளைப் போல ஆண்டவர் சித்தத்திற்கு எதிர்மறையாக நாம முடிவெடுத்து எதிலையும் செயல்படக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்தோம் என்றால், இந்த நாளின் தலைப்பாக எடுத்த திருமணம் என்பது
ஒரு ஒற்றுமை மற்றும் கூட்டாண்மையின் கொண்டாட்டமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நம் வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்க வேண்டுமென்றால் நாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும். ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டும். அன்பும் தியாகமும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தியாகத்தோடு காணப்பட வேண்டும். ஒற்றுமையாக காணப்பட வேண்டும். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தேவையில்லாதவர்களோடு பேசி அல்லது அவர்களுடைய சொன்னதின் தீர்மானம் எடுத்து நாம் தோல்வி அடையக்கூடாது. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை வெற்றியுள்ள பாதையிலே நடத்துவாராக. ஆமென்.